இப்போ விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து இடையூறும் அவதூறுமா வந்துகிட்டே இருக்கு. அது வந்து எப்படின்னா ஆரம்பத்தை வந்து அவர் எதிர்பார்க்கல. அவர் இப்படி நடக்கும். அவர் இந்த கட்சியிலேயே வேகத்தில் போயிட்டாரு. இருக்கிற சூழ்நிலையை மறந்து இப்போ குட்டியை களை குட்டுன்னு மனசை மாற்றி விட்டுக்கின்னே இருக்காங்க. பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக்கின்னு இருக்கனால அதனால் இது வந்து ஸ்டாலினோட ஆட்சி இன்னும் பலமாக ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே திருச்சி வந்தாலும் எதிர்கட்சியில் வந்து உட்காருவார் விஜய். இதுல இருந்து மீண்டும் வந்துடுவார் அந்த பிரச்சனையிலேருந்து. அதெல்லாம் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. எதுவும் கவலைப்பட வேண்டியது இல்லை. இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்போ திடீர்னு இந்த தேர்தல் சமயத்தில் இந்த பிரச்சனையை எடுத்து விட்டுருக்காங்களே, அதுக்குன்னு ஒரு எதிர்ப்பு சக்திகள் உருவாகி இருக்காங்க. பிரச்சனைகளை உண்டாக்குன்னு குப்பையை கலரி விட்டுருக்காங்க. அதனால தான் சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துன்னு இருக்கு. அதோட சேர்ந்துதான் இந்த பிரச்சனையுமா? ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. அது கொஞ்ச நாள் அதுவும் ஒரு வாரத்துக்குள்ளே அதுவும் அமைதியாகிடும். இன்னைக்கு அப்படிதான் தெரியும். நாளைக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள அது ஒரு அமைதியாயிடும், மாற்றங்கள் ஆகும். மற்றபடி அவரோட கட்சியில அந்த நிலைப்பாடு நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் எந்த ஜம்முன்னு போயின்னு இருக்கு. தொண்டர்களோட பிரச்சனை இந்த பிரச்சனையும் நல்லா இருக்கு. கட்சியில சூழ்நிலை பிறந்து கூட இப்படி வந்தாலும் வரலாம். நான் லாஸ்ட் கட்டத்தில் கூட்டணியில் வந்து திமுக வந்தாலும் உட்காந்து ஜாயின் ஆகிடுவார். யாரு? விஜய் திமுக கூட்டணி லாஸ்ட் எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு பற்றாக்குறை வரும்போது ஜாயின் ஆகிடுவாங்க. அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சரி, அதனால எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை.